ஸோ ஹலோ கைஸ். ஸோ இந்த ஒரு நம்ம த ரிவெஞ்ச் ஆஃப் த அயன் பிளட்டட் ஸ்வாட் ஹவுண்ட் மாங்கோட பார்ட் 3 தமிழ் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்குறோம். ஸோ வீடியோவில் போட்டு முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ண பார்க்க லைக் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸோ ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து வீடியோக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல் ஹவுண்ட் வந்து வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயரியாக இருக்குது. ஸோ பார்க்கவே வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து லைக் ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 வயசு பையனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஈவன் இதை தோக்கடிக்கிறது அவனோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆனதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறான். ஸோ அந்தளவுக்கு ஹார்டராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பையன் இந்த ஹெல் ஹவுண்டை தோக்கடிச்சா ரொம்பவுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஹெல் ஹவுண்டோட ஃபஸ்ட் வீக்னஸ் என்னதுன்னா, அவங்களால எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். ஸோ நான் சடனாக வந்து என்னோடய டேரெக்ஷனை சேஞ்ச் பண்ணேன்னா அதனால வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது, ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து அதோட 2வது வீக்னஸ் முக்கியமாக வந்து அவங்களால, நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரைட்டாக தான் போக முடியும்னு. அதுவும் இல்லாமல் அவங்களால இந்த ரவுண்ட், அதாவது இந்த வாட்டர் யூஸ் பண்ணி போடுற அந்த சர்க்கிளை வந்து தாண்ட முடியாது. ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்பவே மைனஸாக இருக்கும். அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டாச் பண்ணி ஆடிட்டு இருக்கான். ஸோ அதனால எதுவுமே பண்ண முடியல, பயங்கர கஷ்டமாக இருக்குது அதுக்கே. ஸோ அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சாக்கோபீன் எடுத்து வாயில் போட்டுருவான். சரி, கோகோபீன் எடுத்து வாயில் போட்டு விட்ருவான். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து என்ன ஆகும்னா அது பாய்சன் ஆயிரும். ஸோ அந்த சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா அதோட கேனின்ஸில் மாட்டி அப்படியே பாய்சனாக கன்வெர்ட் ஆகி அந்த ஹவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே செத்து போயிடும். ஸோ அந்தளவுக்கு பாய்சனாக இருக்கும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சாக்லேட்னாலே வீக்னஸாக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோகோபின் யூஸ் பண்ணி 100 லிட்டர் சாக்லேட் வந்து எடுக்க முடியும்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு எந்த அளவுக்கு பாய்சன் ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் அது வந்து ஈஸியாக செத்து போயிடுது. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நான் கரெக்டான வேலையை தான் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ எப்பயுமே இந்த சாக்லேட்டை எதிர்த்து யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்புறான். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதை சீக்கிரமாக கொண்டு ஆகணும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாவல, கொஞ்சம் உயிர் வந்து இருக்கும். ஏன்னா அந்த ஃபயர் வந்து எரிஞ்சிட்டே இருக்குமா. இப்போது என்னோடய கடைசி வேலை அதோட கிட்னியில் குத்துறது தான். ஏன்னா அதுதானே அப்சார்ப்ஷன் பண்ணும். ஸோ அதனால் அவன் வந்து டக்குன்னு அவனோட கத்தி எடுத்து குத்திடுறான். ஸோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பி மாதிரி வெளில வருது. ஸோ எக்ஸ்பி இல்லைனா கர்மான்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதோட பாடியிலேருந்து வெளில வரும். அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட பாடியை வந்து ஸ்ட்ராங்கராக வந்து மேக் பண்ணும். ஸோ அதுக்கு தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நம்ம ஹீரோட பாடிக்குள்ளே வந்து வரும்போது நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்வாட் இருக்கு இல்லையா, ஸோ அவன் யூஸ் பண்ணுற ஸ்வாட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்பவுமே லைட்டராக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவனே வந்து சொல்கிறான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி. ஸோ அதுவும் இல்லாமல் நான் இதோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு போனோன்னா ஹியூகோ ரொம்பவுமே சந்தோஷப்படுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதோட ரிஸ்க் ரேட்டிங் வந்து B+ ரேங்க்கு. ஸோ இப்போ எனக்கு பேசிக்கலாக தேவைப்பட்டது ஒரு பொசிஷன் தான். ஸோ இதை கொண்டதுனால இப்போ நான் தான் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ் வருவேன். பட் ஆனால் வந்துட்டு எனக்கு இது மட்டும் போதாது, இன்னுமே நிறைய வேணும். ஸோ நான் சீக்கிரமாக போயிட்டு எனக்கு தேவையான அந்த ட்ரெஷரை வந்து வாங்கி ஆகணும். ஸோ லைக் நம்ம டேம் ரீஇன்கார்னேஷன் வந்து அதே மாதிரி கான்செப்ட் தான் இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அது வந்து கிடைக்கும் ட்ரெஷரியிலேருந்து. ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோக்குமே வந்து ஏதோ ஒரு ஆசை இருக்குது போல். அது போக போக தான் என்னென்னு காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போதைக்கு நான் இங்கேருந்து சீக்கிரமாக போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்த்தா மொத்த ஹெல் ஹவுண்ட்ஸு, அதாவது முதல்லனா 1-2 தான் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கிட்ட வருது. நம்ம ஹீரோ வர கையில் அதோட தலையை வந்து வச்சுட்டு இருக்கான். ஸோ அதுங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோ கிட்டேருந்து வரலான்னு கிட்ட வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக ஏதோ ஒரு பிளட் டெஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுதுங்க. உடனே வந்து அதுங்கெல்லாம் பேக் எடுக்குது. நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான், எனது ஒரு 8 வயசு பையனோட பிளட் டெஸ்ட்டுக்கு இவங்களாம் பயன்ட்டாங்களா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவனுக்கு பின்னாடி சர்வரஸ் இருக்குது. அதாவது லைக் இதெல்லாம் வந்து மித்தாலஜிஸில் வர கிரியேச்சர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஹெல் இருக்கு இல்லையா, நரகத்தோட கார்டியனே வந்து நம்ம ரியல் மித்தாலஜிலே வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான கிரியேச்சர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா படித்து பாருங்கள். ஸோ சர்வரஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிஸ்க் ரேட்டிங்குமே A+ கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பயங்கர இதுவாக இருக்கும். ஸோ கிட்ட வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஓடி போயிருதுங்க. பார்த்தா அதோட பாடியில் வந்து ப்ளீட் ஆகுது. ஸோ அப்போ தான் வந்து அவன் யோசிக்கிறான், ஒருவேளை அந்த பார்பேரியன் ட்ரைபோட டெரிட்டரியிலேருந்து வந்திருக்கும் போல். ஸோ அவனுங்களை தான் அட்டாக் பண்ணிருக்கானுங்க. ஸோ இப்போது தான் என்னோடய சான்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு A+ மான்ஸ்டர் வந்து இன்ஜூர் ஆகிருக்கு. ஸோ எனக்கு கிடச்சது தான் சான்ஸு, இதை வந்து நான் எப்படி இருந்தாலும் கொண்டு வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணலான்னு வந்து ரெடி ஆகிறான். ஸோ ஏன்னா இதை வந்து யாராலுமே கொல்ல முடியாது இல்லையா. ஸோ அவன் வந்து எப்படியா கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி போகிறான். டக்குன்னு டாச் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக என்னால் முடியும், ஒரு இன்ஜூர்டு சர்வரஸை என்னால் கண்டிப்பாக தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இதை நம்புகிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் விக்கரோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்து எந்தளவுக்கு ஃபைனாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நான் வந்து ஈஸியாக பண்ணுவேன். ஸோ அப்புறம் என்னோடய பாடி வந்து அந்த ரிவர்ஸ் ஸ்டிக்ஸ்லேருந்து ஸ்ட்ரென்த் ஆச்சு இல்லையா, நான் வந்து சொன்னேன் இல்லையா, அதை தான் வந்து சொல்கிறேன். ஸோ என்னோடய பாடி வந்து ரொம்பவுமே ஸ்ட்ராங். ஸோ அதனால நான் வந்து என்னோடய ட்ரிக் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணுறான். ஸோ அப்படின்னு தான் நான் அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி டக்குன்னு அவனோட ஸ்டேட்மெண்ட்டே மாற்றுறான். ஸோ நான் வந்து தப்பாக நினச்சிட்டேன் போல் அப்படின்ற
மாதிரி பார்க்குறான். ஸோ அவனோட ஸ்வாடே வந்து பீஸாக உடஞ்சி போயிடுது. ஸோ ஒரு செகண்ட் வந்து அவன் டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடு ஃபுல்லாக வந்து இதுவாகிட்டு அந்த சர்வரஸ் என்ன பண்ணுதுன்னா அதோட கிளாவை யூஸ் பண்ணுது. ஒரே வீஸ் தான். ஸோ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸில் போய் விழுறான். வாயிலேருந்து பிளட்லாம் வெளில வருது. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த இதை பற்றி சொல்கிறாங்க, இந்த சர்வரஸை பற்றி. ஸோ அதோட ரிஸ்க் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா A+. ஸோ இதை வந்து நம்ம நாயர் மவுண்டனில் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் இதுதான் வந்துட்டு ஹெல்லோட ஒரு கார்டியனாகவுமே இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இன்ஜுரி ஆயிடும். ஸோ போய் விழுறான். பார்த்தா டக்குன்னு வந்து அவனோட கான்சியஸ்னஸ் வந்து போயிடுது. ஸோ கொஞ்ச நேரத்தில் திருப்பி வந்துடும். ஸோ அப்போ தான் வந்து அவன் யோசிக்கிறான், நான் வந்து டேரக்ட் அட்டாக் வாங்கிட்டேன் போல், என்னோட ஆர்மில் வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது, என்னோட லெஃப்ட் ஆர்ம் வந்து பயங்கரமாக இன்ஜூர் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வரஸ் வந்து பயங்கரமாக அடி வாங்கிருச்சு. பட் அது வந்து ஸ்டாப் பண்ணதுன்னு நினைக்கிறேன். மேபி இந்த ரிவர்ஸ் 6ஓட வேலைனால எனக்கு வந்து அதோட எஃபெக்ட் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலை போல். ஸோ அப்போ நான் சீக்கிரமாக ரிவர்ஸ் 6 ஆண்ட போகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ரிவர்ஸ் 6 இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்த அந்த ஓட ஆரம்பிக்கிறான். ஸோ அதோட டிஃபிகல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாயேஜாக வந்துருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஹண்டர் வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டு சுச்சுவேஷனில் எப்படி தப்பிக்கணும்னு வந்து அவனே கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாம்பார் ஓட்டோன்ற மாதிரி ஓடிட்டு இருக்கான். ஸோ நிற்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஓடுறான். அவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய சில்வர் கேட் வந்து இருக்குது. ஸோ அதை தாண்டிட்டேன்னா எப்படியா தப்பிச்சிடலான்ற மாதிரி தாண்டுறான். ஸோ அப்பயுமே அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. ஸோ அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு இன்னும் நிற்காம வர்றான். ஸோ எனக்கு கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தான்ன்ற மாதிரி ஓடுறான். ஸோ அதுவுமே ரொம்ப க்ளோஸில் வந்துடுது. ஸோ பார்த்தா டக்குன்னு அங்கே ஒரு ட்ராப் வச்சுருப்பான். ஸோ அதில் மாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பாய்சன் ஆகி கீழே விழுந்துருது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அந்த ட்ராப், அதாவது இந்த ஈட்டி மாதிரி ஒரு ட்ராப் வச்சுருப்பான். ஸோ அதுலேயுமே இந்த சாக்கோ பீன்ஸ் வந்து தடவி வச்சுருப்பான். ஸோ அதனால அதுவுமே குத்தி அங்கேயே வந்து செத்து போயிடுறான். ஸோ ஆக்சுவலாக என்ன மேட்டர்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிராடல் ஆஃப் ஸ்வாட்ஸ்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடம் தான். ஸோ சின்ன வயசில் கூப்பிட்டு வருவாங்களே, ஸோ அந்த இடத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வந்து வச்சு செஞ்சுருப்பான். ஸோ அதே மாதிரி அவனோட எக்ஸ்பியுமே வந்து ஏறுது. ஸோ இதோட எசன்ஸ் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் போல் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கான். ஸோ என்னோட இந்த வயசில் என்னால் தோக்கடிக்க முடியுதா, ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக 7 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறான். 7 கரெக்டாக கவுண்ட் பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து செத்து போயிடுது. ஏன்னா அதோட அங்கே வந்து ஒரு ரூமர் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக அந்த ஸ்வாடில் வந்து அவன் இந்த பாய்சன் வந்து தடவி வச்சுருப்பான். ஸோ அதனால அவன் அழகாக 7 ஸ்டெப்பு, அதாவது 7 எண்ணும் போதே வந்து அது செத்து போயிடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த சர்வர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டஞ்சனோட ஒரு ப்ரொடெக்டராகவும் இருக்கும். ஸோ அப்போ இது இங்கே இருக்குன்னா இது பக்கத்தில் ஏதாவது டஞ்சன் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு இருக்கான். அப்போனா எனக்கு ஜாக்பாட்டாக இருக்கும், நான் எப்படியாச்சும் அங்கே போய் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் தேடிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் வந்து கண்டுபிடிச்சிடறான். எனக்கு தெரிஞ்சு இந்த டஞ்சனோட கேட் கீப்பராக தான் இந்த சர்வர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நிறையவே ட்ரெஷர் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக இந்த சேலஞ்சை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகிறான். ஸோ என்னோட ரெக்ரெஷன் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க, கம்ப்ளீட்டாக எம்டியாக தான் இருக்கும். பட் இப்போதைக்கு நான் அதை தோக்கடிச்சதுனால இந்த இடத்துல எனக்கு நிறைய ட்ரெஷர்ஸ் எனக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே போகிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எஃபோர்ட் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ எந்த இடத்துலையுமே டவுட் வந்திருக்காது. பட் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.